முக்கிய செய்திகள். தமிழக புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும். மத்திய அமைச்சர் சிதம்பரம் உறுதி. சீனாவில் இந்திய தூதரக அதிகாரி தாக்கப்பட்ட விவகாரம் இந்தியா கடும் கண்டனம். வலுவான லோக்பால் மசோதா நிறைவேற்ற கோரி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் வகுப்பு நேரம் 35 நிமிடம் அதிகரிப்பு. சமச்சீர் கல்வியால் ஏற்பட்ட கால விரயத்தை ஈடுகட்ட அரசு உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். தானே புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதியளித்துள்ளார். கடலூர் மற்றும் புதுச்சேரியை புரட்டி போட்ட தானே புயலால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடலூர் மற்றும் புவனகிரியை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெல், வாழை, கரும்பு ஆகியவை அடியோடு சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். மேலும் மின்சார சேவை முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அடிப்படை தேவையான உணவு, உடை, மருத்துவம் போன்ற எந்த உதவியும் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். கிராமத்துல ஒரே காத்தடிச்சு புயலால மக்கள்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதனால யாருமே இந்த ஏரியாவை பார்க்கவே இல்லை. விஓவும் பிரசிடண்டும் தான் வந்தாங்க. இதுக்காக ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கவே இல்லை. வீடெல்லாம் ரொம்ப சேதமாயிடுச்சு. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கரண்ட் வசதி இன்னும் வரவே இல்லை இந்த ஊருக்கு. இந்த நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம் ஆகிய பகுதிகளை மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், புயல் மழையால் பாதிக்கப்பட்ட சேதங்களை கணக்கிடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த சிதம்பரம், தமிழகம் மற்றும் புதுவை புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதனிடையே புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாய் நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சீனாவில் இந்திய தூதரக அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா கண்டனம் தெரிவித்துள்ளார். ஷாங்காய் மாகாணத்தில் செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 2 இந்தியர்களை அப்பகுதி வர்த்தகர்கள் பிணை கைதிகளாக சிறைபிடித்தனர். ஆனால் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நீதிமன்றம் நிறுவன உரிமையாளர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் இந்தியர்கள் இருவரையும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டது. இவர்களை விடுவிப்பதற்காக முயற்சி எடுத்த இந்திய தூதரக அதிகாரி பாலச்சந்திரன் அப்பகுதி வர்த்தகர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 31ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை அறிந்த மத்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் டெல்லியில் உள்ள சீன தூதரக அதிகாரி ஜாங் யுவாவை அழைத்து இந்தியாவின் கண்டனத்தை தெரிவித்தனர். இந்திய தூதரக அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். They cannot take law into their own hands and tackle our traders. So we will take it up. We have taken it up very strongly with the Chinese mission, and I hope things will be all right. வெளிநாடுகளில் வாழும் இந்திய பிரஜைகளுக்கு அந்நாடுகளின் அதிகாரிகள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி துன்புறுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்திலிருந்து லோக்பால் மசோதா வரை பாரதிய ஜனதா கட்சி எதிர்மறை அரசியல் செய்து வருவதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனிஷ் திவாரி, லோக்பால் மசோதா விவகாரத்தில் தங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரசிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை கண்டறிந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி பொதுவான அணுகுமுறையை ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்தார். லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற உதவிய திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவைக்கு மசோதா வந்தபோது அந்த கட்சி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா நிறைவேறாததற்கு பாஜக முக்கிய காரணம் என்று குறிப்பிட்ட மனிஷ் திவாரி, 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்திலிருந்து லோக்பால் மசோதா வரை அந்த கட்சி எதிர்மறை அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். Heavens would not have fallen if they would have allowed the bill to go through in the Rajya Sabha. The Parliament
is sovereign, it has plenipotentiary powers, it can always revisit an issue if at all certain inadequacies are found in a particular piece of legislation. பாரதிய ஜனதா கட்சி மீது தவறான, பொய்யான, ஆபத்தான கருத்துக்களை காங்கிரஸ் கூறி வருவதாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் மறுப்பு தெரிவித்தார். மக்களவையில் 76 சட்ட திருத்தங்களை ஏற்ற மத்திய அரசு மாநிலங்களவையில் 187 சட்ட திருத்தங்களை ஏற்காதது ஏன் என்றும், லோக்பால் மசோதா குறித்து பிரதமரோ அல்லது நிதி அமைச்சரோ அளிக்க வேண்டிய பதிலுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் நாராயணசாமி பதிலளித்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். Congress does not want an effective Lokpal. A lot of suspicious circumstances are surrounding the whole intention of the Congress party and the government. They don't want an effective Lokpal because they are going to become the first casualty, the leaders in the event an autonomous CBI comes about, an effective Lokpal free from governmental control comes about. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வகுப்பு நேரம் 35 நிமிடம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி திறக்க வேண்டிய பள்ளிகள் 15 நாட்கள் தாமதமாக திறக்கப்பட்டன. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாக கூறி சமச்சீர் கல்வியை தமிழக அரசு ரத்து செய்தது. உச்சநீதிமன்றம் கொட்டிய பிறகே சமச்சீர் கல்வி அமலுக்கு வந்தது. ஆனால் அதற்கான பாடப்புத்தகங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகே வழங்கப்பட்டன. இதனால் சுமார் 3 மாதம் புத்தகங்களே இல்லாமல் மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்று வந்தனர். சமச்சீர் கல்வியை அமலாக்குவதில் செய்த குழப்பத்தால் இழக்கப்பட்ட வகுப்பு நேரத்தை ஈடுகட்ட இனி வகுப்புகள் 35 நிமிடங்கள் கூடுதலாக நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாலை 4:10 மணிக்கு பதிலாக இனி 4:45 மணி வரை வகுப்புகள் நடத்தப்படும். இந்த திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இனி மாலை 4:55 மணி வரை பள்ளிகள் செயல்படும் என்றும், ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதாவிற்காக நாடு முழுவதும் போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் AP பரதன், லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாததற்கு ஆளும் காங்கிரசும் எதிர்க்கட்சியான பாஜகவுமே காரணம் என்று குற்றம் சாட்டினார். வலுவான லோக்பால் மசோதாவுக்கு ஆதரவாக இன்னும் சில தினங்களில் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்த தயாராகி வருவதாக குறிப்பிட்டார். இதுபற்றி தங்களுடைய கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாகவும், போராட்டங்களை மக்களிடம் எவ்வாறு எடுத்துச் செல்வது என்பது குறித்து கூட்டணி கட்சிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் என்றும் AP பரதன் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உச்சநீதிமன்ற நிபுணர் குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் அணை பலவீனமாக உள்ளது என்ற கேரள அரசின் வாதம் பொய் என்பது தெரியவந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. முல்லை பெரியாறு அணை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கேரள அரசு புகார் கூறியதைத் தொடர்ந்து சமீபத்தில் தொழில்நுட்ப நிபுணர்களான CD தத்தே, TK மேத்தா ஆகியோர் கடந்த மாதம் 24ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தனர். இதனிடையே டெல்லியில் நேற்று நீதிபதி AS ஆனந்த் தலைமையிலான 5 குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப குழுவினர் தாங்கள் சேகரித்த ஆய்வு அறிக்கைகளை 5 குழுவிடம் தாக்கல் செய்தனர். முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏதும் இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக, கேரள அரசுகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை 5 குழுவிடம் தெரிவித்தனர். கேரளா கவர்மெண்ட் அவங்க அப்ளிகேஷன் ஆர்கியூ பண்ணாங்க. புது அணை கட்டுறதுக்கு எல்லா நெசசிட்டி பற்றி பேசினாங்க. அப்புறம் அவங்க அப்ளிகேஷன் ஒன்று போட்டாங்க, லோவரிங் தி ஹைட், லோவரிங் தி லெவல் டு 120 feet. அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த எர்த்குவேக்னால ஒரு எஃபெக்டும் ஆகலை, அதனால அந்த அப்ளிகேஷனில் ஒரு ஆர்டர் ஒன்றும் போடலை. போஸ்ட் லஞ்ச் நாங்கள் ஆர்கியூ பண்ணும்போது, தமிழ்நாடு ஆர்கியூ பண்ணும்போது we emphasize that நியூ டேம் வந்து அவசியமே கிடையாது. பிகாஸ் எக்ஸிஸ்டிங் டேம் வந்து ரெட்ரோஃபிட் பண்ணி ஃபுல்லி ஸ்ட்ரென்தன் ஆகி இட் இஸ் கேப்பபிள் டு ஹோல்ட் வாட்டர் அண்ட் த நியூ டேம் வந்து இட் இஸ் டோட்டலி நாட் நெசசரி. புதிய அணை தேவை என்ற கருத்து கேரள அரசு சார்பில் பிடிவாதமாக தெரிவிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு விவகாரம் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் 5 குழு கூட்டம் இன்றும் நடக்கிறது. 5 குழுவிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கை வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் மின்சாரம் கேட்டு போராடிய மக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள போனியார் பகுதியில் மின்சாரம் சரிவர கிடைக்கவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது தடையை மீறி மின் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற மக்கள் மீது பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் அல்தாப் அகமது என்ற 25 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு காரணமான போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலும் போராட்டம் வலுத்துள்ளதால் அங்கு பதற்றம் நிலவியது. இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய 3 போலீசார் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவின் உதவியாளர் சந்தோலியா மற்றும் பெகுரா ஆகியோரின் ஜாமீன் குறித்து பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2G வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசாவின் உதவியாளர் RK சந்தோலியாவிற்கு சிறப்பு நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து அவர் அன்றே திகார் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் சந்தோலியாவின் ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதையடுத்து தடை உத்தரவை எதிர்த்து சந்தோலியா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி GS சிங்வி அடங்கிய பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவர் ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டது. இதே வழக்கில் தொடர்புடைய முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் சித்தார் பெகுராவும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு மீதும் விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் இந்த 2 பேரின் ஜாமீன் மனுக்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. The High Court order which had stayed the bail granted to Mr. RK Chandolia in 2G scam was challenged in Supreme Court. The matter got listed in court number 6 before the court of Justice Singhvi, and he has issued the notice to CBI. அரசு பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். பயணிகள் கடும் அவதி. ராமநாதபுரம் அருகே மதிய உணவு அருந்திய மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.